ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ நாளைக்கு மகா சிவராத்திரி, எல்லாத்துக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் கைஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா. ஸோ கெட்டி மேளம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ என்னோட ஃபேவரட்டான சீரியல்னே நம்ம சொல்லலாம். பார்க்கலாம், அதை பற்றி ரிவ்யூ பார்த்துடலாமா? நேற்று ப்ரோமோலாம் வந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம அதை வச்சு நம்ம பேசிடலாம். நேற்று எபிசோடு வந்து நான் நேற்று நைட்டு பார்க்கல, நீ பகலில் தான் பார்க்கணும். ஆனால் ப்ரோமோலையும் நம்மளுக்கு காமிச்சிட்டாங்கல்ல என்ன நடந்தது அப்படின்னு. ஸோ நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம 2 மணிக்கு இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, கெட்டி மேளம் என்னோட ஃபேவரட்டான சீரியல் கேஸ், ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அதுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. கரும்புலி செம்புலி குத்துன மாதிரி அந்த நாடகத்துக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. அதாவது என்ன, இவங்க கிட்ட நல்லா இருக்கு நாடகம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா போதும், அடுத்த நிமிஷமே நாடகத்தை ஒரு ட்ராக்ல திருப்பி எல்லாத்தையும் அழுக வச்சு பைத்தியம் பிடிக்க வச்சு மென்டல் ஆக்கி கீழ்ப்பாக்க ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துருவாங்க மக்கள் எல்லாத்தையும். அந்த மாதிரிதான் இருக்குது கைஸ். ஸோ கெட்டி மேல்ஸ் என்ன எடுக்குது அப்படின்னா, சூப்பரா இருந்தது. அந்த சொத்து வந்து ஸ்ரீகாந்த் வந்து சைன் ஆஃப் அத்தாரிட்டி துளசிக்கு கொடுத்ததா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். யாருமே செய்யாத ஒரு விஷயம். நம்பிக்கைன்ற பேர்ல அந்த பொண்ணு மேல நம்பிக்கை வச்சு ஸ்ரீகாந்த் பண்ண வேலை வந்து ரொம்பவே அழகான ஒரு அற்புதமான ஒரு வேலைதான். அந்த சொத்துக்கு அடிபடுற நாய் இருக்கு இல்லையா, அந்த நாய்க்கு எல்லாமே என்ன செய்யுது, அந்த தியாவை போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. எனக்குலாம் அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு பாருங்க ஸ்ரீகாந்த், செமையா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம துளசியோட அம்மாவை நான் பாராட்டியே ஆகணும். பட்டே கலப்புனாங்க. அதான் அந்த காலத்து இங்கிலீஷ்னு அவனே சொல்லுவான் பாத்தீங்களா? நேத்து எபிசோட்ல பாத்தீங்கன்னா தெரியும். அவனே சொல்லியிருப்பான், அந்த வில்லனே சொல்லியிருப்பான், அந்த காலத்து இங்கிலீஷ்ல பிச்சு உதறுது அந்த அம்மா அப்படின்னு. யாரு? துளசியோட அம்மா, லட்சுமி அம்மா. சூப்பரா இருந்தது அந்த இங்கிலீஷ்ல பேசி அவங்கள மடக்குனது. எக்ஸலண்டா இருந்தது அந்த சீன் எல்லாமே. அதாவது அந்த மாதிரி மாசா இருக்கணும் நாடகம், செமையா இருந்தது. சோ என்ன நடக்குது அப்படின்னா, சொத்தெல்லாம் வந்து அவங்க யாரு, துளசி வந்து அவங்க பேருக்கு மாத்தி எழுதி தியாவை வந்து எங்க கிட்ட விட்டுருங்கன்னு சொல்லி மாத்தி எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா? நான் ரொம்ப நாளா அப்படியே கதையை எப்படியாவது இந்த துளசி கிட்ட அந்த தியா போய் சேர்ந்துடணும், இல்லைன்னா வெற்றியாவது இதுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது உதவி செய்யற மாதிரி எடுப்பாங்களா என்னன்னு பார்த்துட்டே இருந்தேன். ஸ்ரீகாந்தே அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாரு. செமையா இருந்தது. இப்ப தியா வந்து ரொம்ப சந்தோஷமா துளசி கூட சாப்பாடு சாப்பிட்டு செமையா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். அந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்றதெல்லாம் என்னால சுத்தமா பார்க்கவே முடியல. அப்புறம் அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட சொல்லியிருப்பாங்க தன்னோட அக்கா வாழ்க்கையில என்னென்ன நடந்தது அப்படின்னு. மகேஷும் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கை கொடுக்க வீட்டுக்குள்ள வரும்போது, தியாவும் நானும் ஒரே மாதிரிதான், அவளுக்கு யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும் போதுதான் அந்த சீன்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ மகேஷ் வந்து இப்ப வரைக்கும் எனக்கு வந்து நல்லவரா கெட்டவரா அப்படிங்கறதே எனக்கு தெரியல கைஸ். சரிங்களா? யாரு இந்த இந்த நாடகத்தை பொறுத்தளவு யாரு வில்லனே தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு தியாவோட அந்த அத்தக்காரியோட புருஷன் தான் வில்லன் நினைக்கிறேன். அவங்க தானே ஸ்ரீகாந்தையும் அவங்க அம்மாவையும் கொன்னது. ஒருவேளை அவனாதான் வில்லனா இருப்பானா, இல்ல இவங்க வெற்றியோட அப்பா வில்லனா, இல்ல இவங்க மகேஷ் வந்து நீ வில்லனா என்ன அப்படிங்கிறது தெரியல. சரி பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ப்ரோமோவை பத்தி நம்ம பேசிடலாமா? ஸோ ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, அஞ்சலிக்கும் நம்ம மகேஷ்க்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது. ரொம்ப அழகா இருக்கு அது நிச்சயதார்த்தம்லாம் பார்க்கும்போது. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அஞ்சலி ரொம்ப அழகா இருந்தாங்க, மகேஷ் அதை விட சூப்பரா இருந்தாரு. ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிறது, போட்டோ எடுத்துக்கிறது. அப்புறம் தான் ட்விஸ்டே இருக்குது அந்த ப்ரோமோல. அதான் அது அவங்க அம்மா வந்து கார்ல அந்த ஆக்சிடென்ட் ஆனதை நினைச்சு நினைச்சு பாப்பா இல்லையா? அந்த மாதிரி நம்ம மகேஷ் மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப பயப்படுது. பயந்த மாதிரியே நடக்குது விஷயம். என்ன அப்படின்னா, இந்த லவ் பண்ணவன் இருக்கான் பாருங்க, இத்து போனவன் காலேஜ்ல லவ் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா? அந்த பொண்ணுக்கு தான் நல்ல லைஃப் தான் கிடைக்குது இல்லடா, வாழட்டும்னு விட்டுட்டு போங்களேன்டா. இனி இவன் வந்து கல்யாணத்துக்கு எடுக்கிறேன்னு நிக்கிறான். யாரு? கவின். கவின் வந்து அஞ்சலியோட கல்யாணத்தை கெடுக்க போறேன் அப்படி, நான் அவளை வந்து பழிவாங்க, எனக்கு இதுதாங்க கவின் வந்து பழிவாங்க போறான்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசுவாங்க இல்லையா, அப்ப வந்து பழிவாங்க போறான்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல, அஞ்சலி என்ன தப்பு பண்ணா பழிவாங்கிறதுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு கவின் வந்து இவளை பழிவாங்க? இவன் தான் இவளை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா, இவ வந்து இவளை ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருந்தா. இவன் லவ் பண்ணதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணும்? ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணுக்கு நல்ல லைஃப் தானே கிடைச்சிருக்கு, பாலட்டுன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே. இனி மறுபடியும் இவன் கல்யாணத்துக்கு எடுக்கிறேன்ட்டு வந்து நிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸுகளோட.
ஐயோ சாமி! இத்தன நாள் நல்ல வேஷம் போட்டுட்டு கடைசி நேரத்துல கல்யாணத்து நேரத்துல வந்து கல்யாணத்த நிப்பாட்ட போறேன்ட்டு வந்து நிக்கிறான் அந்த கவின் பக்கி. நீ என்ன செய்ய? நான் கெட்டி மேல அதான் நம்ம ஒரு நாடகம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டா போதும். அத கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலைத்தனம் பண்ணுமோ, அத்தன வேலைத்தனமும் இந்த டைரக்டர் எல்லாருமே பண்ணுவாய்ங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். கெட்டிமேளம் சீரியல் இனி நம்ம பாவம் அந்த ஏற்கனவே அந்த அம்மா பயந்துட்டு இருக்குது. துளசியோட கல்யாணம் தான் நின்னு போச்சு. இனி அஞ்சலி கல்யாணமாவது நடக்குமா அப்படின்னு தெரியல கைஸ். ரொம்ப கஷ்டமா இருக்குது. மகேஷ பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை மகேஷ் தான் நீ வில்லனா வருவானா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கெட்டிமேளம் சூப்பரா இருக்கு.